வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தலைப்பின் கீழ எல்லாரும் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் நேத்து எழுந்த விவாதம் இல்ல. பிரிட்டிஷ் இந்தியாவுல மாகாணங்கள்ல தனிநாடு வேணும்னு பேசப்பட்ட காலமும் இருக்கு. ஏன்னா, இந்த இந்தியா என்பது பல தேசங்களோட கூட்டமைப்பு தான். சேர, சோழர், பாண்டியர்கள் இன்னும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்றரசர்கள் தான் அரசாங்கம் செய்துகிட்டு இருந்தாங்க. ஆக அவங்க தனித்தனி அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சின்ன சின்ன நாடுகளை ஒருங்கிணைத்து கிழக்கிந்திய கம்பெனி ஒரு நிர்வாகத்தின் கீழ கொண்டு வரணும்னு முயற்சி செய்தாங்க. அதுதான் இந்தியா. இப்ப பேசுற தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் தேசிய சிந்தனை, தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு எதிரா இந்திய தேசியம்னு கட்டமைக்கப்பட்டது. இப்போ அ மாறி மாறி தமிழ் தேசியத்தையும், இந்திய தேசியத்தையும் தொடர்ந்து இங்க பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. தேசிய கட்சிகள் ஒரு பக்கம் வந்து இந்திய தேசியத்த பேசுனாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க தமிழ் தேசியத்த பேசுறாங்க. அதே மாதிரி பஞ்சாப்ல கூட தனிநாடு கேட்டாங்க. இப்படி பல மாநிலங்கள்ல சின்ன சின்ன அமைப்புகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய இயக்கங்கள், பல இயக்கங்கள் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இப்பவும் அவங்க இயங்குறாங்க வைங்களேன். தமிழ் தேசிய கருத்துக்கள ஏதோ ஒரு வகையில அவங்க விதைச்சுக்கிட்டே தான் இருக்கணும்ன்ட்டு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு முன்னாடி 2 கேள்விகள் இருக்கு. 1 தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் தேவையா? இன்னொரு கேள்வி, தலித் மக்களுக்கு தமிழ் தேசியம் தேவையா? தமிழ் தேசியம்னா என்ன? ஏன் எல்லாரும் தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க? தமிழ் தேசியம் பேசுறவங்க தேர்தல்ல பங்கேற்கலாமா? உண்மையாவே தமிழ் தேசியம்னா என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் புரியணும். ஏன்னா, தமிழக இளைஞர்களை திசை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா தலித் இளைஞர்கள மண்டைய கழுவிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா, தலித் இளைஞர்களுக்கு எந்த அரசியல் பேசணும்னு அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெளிவு இல்லாம தான் பெரும்பான்மையா ஒரு தெளிவு இல்லாம தான் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா, தலித் தலைவர்கள் யாருமே நம்முடைய லட்சியம் இதுதான், நம்முடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு எதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்றது கிடையாது இளைஞர்கள் கிட்ட. ஒரு நாளைக்கு ஒரு கருத்த பேசுறாங்க, அடுத்த நாளைக்கு இன்னொரு கருத்த பேசுறாங்க. ஒரு நிலையான கருத்து உடையவர்கள் இங்க யாருமே இல்லன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ் தேசியம் இன்னைக்கு சீமான் தான் பேசுறாருன்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா, இதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகளும் பேசணும் அப்படின்னு அவங்க தரப்புல அவங்களுடைய வாதத்த முன்வைக்கிறாங்க. ஆனா, உண்மையான தமிழ் தேசியத்தை பேசியவர் யார் தெரியுமா? அவர்தான் தந்தை பெரியார். இந்திய ஆதிக்கம், இந்திய எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு இதுதான் அவருடைய எதிர்ப்பு போராட்டமா இருந்திருக்கு. இந்தியா இருக்கிற வரை, இந்து இருக்கிற வரை இந்தியா இருக்கும். பார்ப்பனோட நலன்கள்ல தான் முக்கியமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, இந்துவும் வேணாம், இந்தியாவும் வேணாம், இந்தியும் வேணான்னு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. இந்த இந்து தேசியம் எனக்கு வேணாம். நீ மத்தியில அதிகாரத்த வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்துற. நான் தனியா போறேன்னு சொன்னாரு தந்தை பெரியார் அவர்கள். அதுக்கு பிறகு சென்னை ராஜதானியில திராவிட நாடு கேட்டாங்க. அண்ணா கூட சொன்னாரு. அடைந்தா திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்னாரு. ஆனா திராவிட நாடு கிடைக்கல. ஆனா அவரு சுடுகாட்டுக்கு போயிட்டாரு. பெரியார் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல மொழிவாரி மாநிலங்கள் அமையும் போது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழங்கினார். இந்தியனை நம்ம எதிர்த்துக்கிட்டோ, இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்துக்கிட்டோ போராடுறதோ நம்முடைய வேலை கிடையாது. அப்ப நம்முடைய சுய உரிமை நமக்கு வேணும், தன்மானம் வேணும்னு நினைக்கிறார். யாரு? தந்தை பெரியார். பார்ப்பனர்களுக்கு ஒரு தேசம் கிடையாது. ஆரியர்களுக்கு ஒரு தேசம் கிடையாது. அதனால அவங்க இந்தியாங்கிறத கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா கட்டி அழுவுறாங்கன்னு சொன்னாரு. பார்ப்பனர்களுக்கு தமிழ்நாடோ, ஆந்திராவோ, மத்திய பிரதேசமோ, உத்தரப்பிரதேசமோ இப்படி எந்த மாநிலமும் சொந்தம் கிடையாது. இப்போ தமிழன்னா தமிழ்நாடு இருக்கு. தெலுங்கர்கள்னா தெலுங்கானா இருக்கு. மலையாளினா கேரளா இருக்கு. பஞ்சாபினா பஞ்சாப் இருக்கு. ஆக மக்கள் எந்த மொழி பேசுறாங்களோ, அந்த மொழி பேசுறவங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குல்ல, ஒரு மாநிலம் இருக்குல்ல. பார்ப்பனர்கள் பேசிய மொழி சமஸ்கிருதம். அவங்களுக்குன்னு ஒரு மாநிலம் கிடையாது. அப்ப பார்ப்பனர்களுக்கு ஒரு நாடு இல்லாததால, இந்திய தேசியத்த பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதனால தந்தை பெரியார் என்ன பண்றாருன்னா, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு பேசுறாரு. எதன் அடிப்படையில பேசுறாரு அப்படின்னா, பிராமண எதிர்ப்பின் அடிப்படையில தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு அவர் அன்னைக்கு பேசியிருக்கிறார். பார்ப்பனர்கள் இந்திய தேசியத்தை கட்டமைச்சு அதிகாரத்தை மத்தியில வச்சுக்கிட்டு நம்மள ஆளணும்னு நினைக்கிறாங்க, ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தந்தை பெரியார் பேசுறாரு. ஜாதி ஒழிக்கிறதுக்காக அவரு தமிழ்நாடு கேட்டாரு. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கேட்டாரு. ஒருவேளை நாம தனிநாடா இருந்தா ஜாதி ஒழிச்சிடலாமேன்னு அவருக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. அதன் அடிப்படையில அவர் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழங்கினாரு. அதன் பிறகு காலப்போக்குல என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாடு கோரிக்கைய அவர் பெருசா பேசிக்கவே இல்ல. காலப்போக்குல அவர் கடந்து போறாரு. ஜாதி ஒழிப்பு தான் தன்னுடைய வாழ்நாள் லட்சியமா அவர் வந்து களப்பணி செய்றாரு. ஜாதி ஒழிப்பு தான் தன்னுடைய வாழ்நாள் லட்சியமா அவர் வந்து கடந்து போறாரு. களப்பணியும் செய்றாரு. அதன் பிறகு பல அமைப்புகள், தமிழ் அறிஞர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுனாங்க. குறிப்பா பாவலர் பெருஞ்சித்தனார் பேசினாரு. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் தமிழ் தேசிய சிந்தனை உடையவர். தமிழ் தேசியத்தை பேசினவர். அது போல பல பேர் பேசியிருக்காங்க. அவரை போல. குறிப்பா ரொம்ப முக்கியமா தமிழ் தேசியம்னாவே தமிழ்நாடு கோரிக்கை தான். இவரும் பெரியார ஆதரிச்சவர் தான்.
ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் பெரியார் பேசினார். அதேதான் பாவலரேறு பெருஞ்சித்தனாரும் அவர் மொழியின் அடிப்படையில ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு பேசி தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும், தனிநாடா கட்டமைக்கணுங்கிறதான் அவருடைய அடிப்படை கருத்தா இருந்திருக்கு. அதுக்காக அவர் பல மாநாடுகள் போட்டிருக்கிறாரு. அவர் பாவேந்தர் பாரதிதாசனோட தொடர்புல இருந்து களமாடி இருக்கிறாரு. பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் நிறைய மாநாடுகள், கூட்டங்கள் இதெல்லாம் போட்டு தமிழ் தேசிய கோரிக்கையை வலியுறுத்தி களமாடி இருக்கிறாரு. அதெல்லாம் ஒடுக்குனது யாரு அப்படின்னா அன்னைக்கு திரு கருணாநிதி தான். இந்த விஷயத்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களே பதிவு செய்திருக்கிறார். வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சு பாருங்க. என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா, திராவிட கட்சிகள் தான் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களை ஒடுக்குது அப்படின்னு பதிவு செய்யறார். யாரு? திராவிட கட்சிகள் தான் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களை தொடர்ந்து ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் பதிவு செய்யறாரு. அன்னைக்கு ஆட்சியில இருந்துகிட்டு அவ்வளவு கொடுச்சல் கொடுத்திருக்காங்க, அவ்வளவு பிரச்சனைகளை அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு பாவலரேறு பெருஞ்சித்தனாரோட பல அமைப்புகள், சின்ன சின்ன அமைப்புகளும், குறிப்பா பொது உடைமைவாதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அந்த கட்சியில இருந்து விரக்தி அடைஞ்ச அந்த பொது உடைமை சிந்தனையாளர்கள் எல்லாம் பெருஞ்சித்தனாரோட சேர்ந்து தமிழ் தேசியத்துக்காக வேலை பார்த்திருக்காங்க. பொது உடைமையில விரக்தி அடைஞ்ச சிந்தனையாளர்கள் எல்லாம் பெருஞ்சித்தனாரோட சேர்ந்து தமிழ் தேசியத்துக்காக வேலை பார்த்திருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழரசன் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்தினாரு. தமிழரசன் அவர்கள் தனிநாடு விடுதலை கேட்டாரு. அவரோட இருந்த கலிய பெருமாள் இவங்க எல்லாம் பெருஞ்சித்தனாரோட தொடர்புல இருந்தவங்க தான். இப்படி இவங்க எல்லாரையும் ஒடுக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்துலதான் இலங்கையில மேதகு பிரபாகரன் அவர்கள் தனிநாடு கேட்டாரு. தனிநாடு சிந்தனைய தமிழ்நாட்டுல இருக்கிற பல அறிஞர்கள், பெரியார் உட்பட எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த போது, தமிழர்களுக்கு இலங்கையில ஒரு பிரச்சனை வரும்போது மேதகு பிரபாகரனை ஆதரிச்சவங்க தான் பெருஞ்சித்தனார் போன்ற பல தமிழ் அறிஞர்கள். இப்படிதான் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம், தனிநாடு கோரிக்கை இருந்திருக்கு. ஆக உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னா தனிநாடு கோரிக்கை தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சீமான் போன்றவங்க எல்லாம் இந்திய ஜனநாயகத்துல தேர்தல்ல பங்கெடுத்துக்கிட்டு தமிழ்நாடு தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பேசுறதா தமிழ் தேசியமா? அது டுபாகூர் தேசியம். தமிழ் தேசியம் பேசுறவங்க யாரும் தேர்தல்ல போட்டியிட மாட்டாங்க. போட்டி இடல. அன்னைக்கு பெருஞ்சித்தனாரோ அல்லது தமிழரசனோ இன்னும் பிற ஆட்களோ ஆயுதம் ஏந்தி தான் போராடணும்னு நினைச்சாங்க. அப்ப இந்திய தேர்தல் ஜனநாயகத்துல அவங்க பங்கேற்கல. ஏன்னா தனிநாடு கோரிக்கைக்காக சட்டத்தையோ ஜனநாயகத்தையோ இவங்க ஏத்துக்கல. இந்தியாவையே ஏத்துக்காதப்போ அவங்க இந்திய தேர்தலையா ஏத்துக்க போறாங்க? அப்ப இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை மையமா வச்சு எந்த தமிழ் தேசிய இயக்கங்களும் இன்னைக்கு பெருசா இயங்கல. தமிழ் தேசியம் பேசுறவங்க யாரும் தேர்தல்ல பங்கெடுக்கல. அதுதான் நம்ம கடந்து வந்த பாதையா இருக்கு. அப்ப சின்ன சின்ன அமைப்புகள் இன்னைக்கு பேசுறாங்க. ஐயா தியாகு போன்றவங்க மாதிரி நிறைய பேர் பொது உடைமைவாதிகள் இன்னைக்கும் தமிழ் தேசியத்தை பேசுறாங்க, தனிநாடு வேணும்னு பேசுறாங்க. ஆனா அவங்களும் தனிநாடு கோரிக்கையை வலுப்படுத்தியோ இல்ல ஜனநாயகத்துல மிகப்பெரிய அளவுல போராடியோ இந்திய அரசுக்கு எதிராக ஒரு கலகத்தை விளைவித்தோ எதுவுமே பண்ணல. சும்மா ஒரு கருத்து அளவுல பேசுறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த கருத்தை வலியுறுத்தி பேசினா சிறையில போட்டுடுவாங்கன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்திய அரசியல் சாசனப்படி தேச விரோத செயல்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி சிறையில போட்டுடுவாங்க. அதனால தனிநாடுன்னு பேசுறதுக்கு பதிலா தமிழ் தேசியம்னு பேசுறாங்க. அது எப்படின்னா ஈயம் பூசுற மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். அப்படிதான் இவங்க தமிழ் தேசிய அரசியல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த தமிழ் தேசிய அரசியல இப்ப தேவையில்லாம தேர்தல் நேரங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் தேசியம்னாவே அது தனிநாடு கோரிக்கை தான். இந்த உண்மையான தமிழ் தேசியத்தை இங்க யாரும் பேசுறது இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு கோரிக்கையை இங்க இருக்கிற தலித்துகளோ தமிழர்களோ யாராவது கேட்டாங்களா? இல்ல தனிநாடு கோரிக்கை வேணும்னு விரும்பினாங்களா? அப்படி ஒரு கருத்து இங்க வலுவடைஞ்சிருக்கா? எதுவுமே கிடையாதே. சீமான் பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக நாங்களும் முன்னாடி பேசணும்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மாநாடு போடுறதுக்கு ஆயத்தமாகிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் நிலைப்பாடு முற்றிலும் தலித்துகளுக்கு எதிரானதுதான். இப்படி சொன்ன உடனேயே எங்க அண்ணனுக்கு எதிரா நீ எல்லாம் பேசலாமா, நீ எல்லாம் புத்தி சொல்ல வந்துட்டியான்னு கேட்க கூடாது. ஒரு கருத்தை யார் சொன்னாலும் அது நம்முடைய மக்களினுடைய நலன்ல இருந்துதான் நம்ம பார்க்கணும்னு நமக்கான தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்படிதான் களமாடி இருக்கிறார். நான் அப்படிதான் பார்ப்பேன். அதனால இந்த தமிழ் தேசிய கோரிக்கைங்கிறது பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கருத்தை உடைக்கிற செயல். தலித்துகளுக்கு இந்த அரசியல் தேவையே இல்லை. இந்திய தேசியம்னாலும் தமிழ் தேசியம்னாலும் தனிநாடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இங்க என்ன இருக்கு? ஜாதி தானே இருக்க போகுது. எல்லாரும் ஊரு சேரின்னு தானே இருக்க போறோம். ஆல்ரெடி அப்படித்தானே இருக்கு. ஊர் இந்தியா சேரி இந்தியா தானே இருக்கு. சரி, தனிநாடு எப்ப கேட்கணும் தெரியுமா? நாம எல்லாம் ஜாதியா இல்லாம, நமக்கு தனி பாதை இல்லாம, தனி சுடுகாடு இல்லாம சேரிவாழ் மக்களுக்கு முழுமையான ஜனநாயகம் 100% கிடைக்கும் போதுதான் நாம தமிழ் தேசிய அரசியல பேசணும். அது மட்டும் இல்லாம நிர்வாக அடிப்படையில பிரச்சனை வரும்பொழுது மத்தியில இருக்கிற அரசுக்கு நம்ம பணம் கொடுக்கணும், நமக்கு அவங்க பணம் கொடுக்கணும்னா பணம் கொடுக்கல அப்படின்னா, பொருளாதார அடிப்படையில நமக்கு சுயமரியாதை இல்லைன்னா, ஜனநாயகம் இல்லைன்னா, இப்படி இருந்தா நம்ம தனிநாடு கேட்கலாம். ஆனா அப்படியான சூழல் இன்னைக்கு இல்ல.
ஏன்னா இதை விட பெரிய பிரச்சனை இருக்கு, அதுதான் ஜாதி பிரச்சனை. நம்முடைய மக்களுக்கு தேவையானது கல்வி, பொருளாதாரம், அரசியல், ஜனநாயகம், இதெல்லாம் நாம பெறாம இருக்கிறோம் இன்னமும். இந்த விஷயங்களுக்காக என்னோட இருக்கிற ஊர் தமிழர்கள் சேரி தமிழர்களுக்காக பேசவே இல்லையே இன்னைக்கு. ஏன்னா ஊர் தமிழன் தான் நமக்கு பிரச்சனை பண்றாங்க, வன்கொடுமைகளை நிகழ்த்துறாங்க. நிலைமை இப்படி இருக்கும்பொழுது இந்த முரண்பாடுகளை எல்லாம் தீர்க்காம இருக்கிறோம் நாம. நமக்கு நிலம் இல்ல, பொருளாதார வலிமை இல்ல, இடஒதுக்கீடு முழுமையா நிறைவேற்றப்படல. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உள்ளூர் பிரச்சனையே 1000 இருக்கும்போது இந்த பிரச்சனை நம்ம பேச முடியாது. இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்துட்டு ஒருவேளை மக்கள் விருப்பப்பட்டா தமிழ் தேசிய அரசியலை காலம் தீர்மானிக்கட்டும், அதை நாம தீர்மானிக்க தேவையில்லை. ஆனா இன்னைக்கு இதை பேசுறதுனாலேயே தலித் அரசியல், தலித் விடுதலை, தலித் சிந்தனை பின்னோக்கி போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்களை நான் இன்னைக்கு பேசல. 5 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கிறேன். தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் இனம்னா என்னன்னு பேசியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை அட்டாச் பண்றேன், போய் பாருங்க. அன்னைக்கே இதே விமர்சனம் தான் முன்னு வச்சிருக்கேன். ஆக நம்ம தலித் இளைஞர்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், நாம இந்தியா முழுக்க இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்தை ஒரு பிம்பமா இளைஞர்கள் மத்தியில பரப்பப்படுது. இது முற்றிலும் தலித் மக்களினுடைய விடுதலைக்கு எதிரானது. அதற்காகத்தான் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழ் தேசிய அரசியல் பேசுற சீமான் போன்றவங்க பின்னாடி இருக்கிறது, எல்லாமே சுயசாதி அரசியல் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் தேசிய சிந்தனை என்பது அது ஒரு சுயசாதி அரசியல் சிந்தனை தான். அந்த போர்வையில தான் இளைஞர்களை அணி திரட்டுறதுக்காக ஒரு யுக்தியா தான் சீமான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வேற எந்த கொள்கையும் சொல்லி அவரால் தேர்தல் அரசியல்ல களத்துல களமாட முடியாது. ஏன்னா மற்ற இயக்கங்கள் அந்த கொள்கையை சொல்றாங்க. ஏதோ ஒரு கொள்கையின் மேல தமிழர்களை இவர் அணி திரட்டணும், தனக்கு பின்னாடி எல்லா ஜாதி ஆட்களையும் வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால ஜாதிங்கிறத மாத்திட்டு குடி பெருமைன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு குடிபெருமை பேசிக்கிட்டு சுத்துறாரு. சீமான் இப்படி பேசுறது, இப்படி செய்யறது முற்றிலும் இந்த மக்களை, இந்த இளைஞர்களை ஏமாற்றக்கூடிய செயல்தான். சீமான் அவர்கள் பேசுறது சரின்னு சிலர் அவர் பின்னாடி போறாங்க. சீமான் பின்னாடி போற அறியாமையில இருக்கிற இந்த இளைஞர்களை திசை திருப்புவதற்கு, அவங்களை மீட்டுவதற்கான, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான வேலையை நம்ம செய்யணும். அதற்கான கருத்தை வலுவடைய செய்யணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த இளைஞர்களை மீட்டுருவாக்கம் பண்ணணும். ஆனா அண்ணன் திருமா அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, நானே தமிழ் தேசியம் பேசின நபர் தான் அப்படின்னு அவர் ஒரு எழுச்சியை நோக்கி போறாரு. அண்ணன் அவர்கள் ஒரு நாள் ஜேபீம் பேசுறாரு, ஒரு நாள் தமிழ் தேசியம் பேசுறாரு, ஒரு நாள் சனாதனத்தை வேற இருக்கணும்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறாரு, அபிஷேகம் பண்றாரு. இப்ப கூட சமீபத்துல அது ஒரு சர்ச்சையாச்சு. இதெல்லாம் எங்களுக்கு புரியவே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமா அவர்கள் ஒரு இன்டெலெக்சுவல். நான் அவருடைய கருத்தளவுல நான் முழுமையா உடன்படுறேன். அவரை மாதிரியான ஒரு இன்டெலெக்சுவல் கிடையாது. ஆனா செயல் வடிவத்துல அண்ணன் அவர்கள் நம்முடைய இளைஞர்களை திசை திருப்பி விடுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவருடைய இந்த போக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு உறுத்தலாவே இருக்கு. மற்றபடி எனக்கும் இல்ல அண்ணன் திருமா அவர்களுக்கும் என்ன முரண்பாடு இருக்கு? எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் அதிகாரத்துக்கு வருவதுதான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடு அதுதான். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாளைக்கே முதலமைச்சர் ஆனாலோ அல்லது முதலமைச்சர் ஆகணுங்கிற இலக்கை நோக்கி அவர் களமாடினாலோ முதல்ல வரவேற்கக்கூடியவள் நானா தான் இருப்பேன். விடுதலை சிறுத்தைகள் அரசு அதிகாரத்துல பங்கெடுத்தாலோ அல்லது அதற்கான முயற்சியில அவங்க ஈடுபட்டு களமாடினாலோ முதல்ல அண்ணன் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நம்முடைய போக்கஸ் எல்லாமே ஆட்சி அதிகாரத்துலதான் இருக்கணும். நம்முடைய நோக்கம் தலித் மக்களுடைய விடுதலை. பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளையும் ஒன்றிணைக்கணும். அப்படி ஒன்றிணைத்து நமக்கான அதிகாரம், நமக்கான பொருளாதாரம், நமக்கான வேலை வாய்ப்பு, நமக்கான நிலம்னு இது எல்லாத்தையும் முன் வச்சு குறிக்கோளோட களமாடணும். நான் இப்படி சொன்னதும் தலித் மக்கள் மட்டும் ஓட்டு போட்டா அதிகாரத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்க கூடாது. முதல்ல நம்ம கூடாரத்தை நம்ம வலுப்படுத்தி இருக்கிறோமா? கிடையாது. நமக்கான வாக்கு சதவீதம் நம்ம கிட்ட இருக்கா? கிடையாது. இது எல்லாம் முடியாது, நடக்காதுன்னு அவநம்பிக்கையான கருத்தை இங்க சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம முயற்சியே பண்ணலையே, சரி நீ பண்ண வேண்டியதானே கேட்பீங்க. நிச்சயமா ஒரு நாள் செய்வேன். இன்னைக்கு நீங்க தான் பெரிய அமைப்பு, அதனால நீங்க செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கறதுல என்ன தவறு இருக்கு? ஆக அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற போராட்டம் தான் நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய கோல். அதை தாண்டி வேற எதுவும் நம்ம பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு பெரும்பான்மை ஜாதியினர். 30% மேல நாம இந்தியாவில இருக்கிறோம். இந்த ஒற்றுமை தான் நம்மளை பாதுகாக்கும். அதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். ஒருவேளை தலித்துகள் தனிநாடு கேட்டோம் அப்படின்னா நாம சிறுபான்மை ஜாதியா, சின்ன சின்ன ஜாதியா ஆயிடுவோம். நம்முடைய எல்லா உரிமையும் பறி போயிடும். எதிர்காலத்துல மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும். மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது அண்ணன் திருமா அவர்கள் ஜெய்பீம்னு சொல்றாருன்னா, அண்ணன் அப்படி சொல்றத உண்மையாவே நாங்க வரவேற்கிறோம். ஜெய்பீம்னு சொன்னா அம்பேத்கர் நம்மளை இணைத்துக் கொண்டிருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்படி இதையும் அண்ணன் தான் சொல்றாரு. தமிழ் தேசியத்தையும் அண்ணன் தான் பேசுறாரு. அப்ப இரண்டையும் அவர் தான் பேசுறாரு. அப்ப நமக்கான அரசியல் தான் என்ன அப்படிங்கிற குழப்ப நிலையில இன்னைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நமக்கான அரசியலை முற்றிலும் உடைக்கிறதுக்கான வேலைகளா நாமளே செய்யக்கூடாது. மற்ற தலைவர்கள் மற்றவங்க செய்யலாம்.
நம்ம தலைவர்கள் செய்யக்கூடாதுன்னு என்னை போன்றவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதற்காகத்தான் இந்த கருத்தை நம்ம சொல்றோம். சீமான் தமிழ் தேசியம் பேசுறாருன்னா தனிநாடு கோரிக்கையை பேச சொல்லுங்க. அவர்தான் தைரியமான ஆளாச்சே, பேச சொல்லுங்க. பேசிதான் பார்க்கட்டுமே தனிநாடு கோரிக்கைய. அப்புறம் தெரியும் என்னன்னு. அவர்தான் வீரன் தீரன்லாம் பேசுறாருல்ல. ஆக தமிழ் தேசியம் என்பது தலித்துகளுக்கும் தமிழர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிரானது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் பதிய வைக்கணும்னு நினைச்சேன். அந்த அடிப்படையில தான் இந்த கருத்துக்களை நான் முன் வச்சிருக்கிறேன். நன்றி.